அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் பல யாழ்ப்பாணம் மற்றும் இலங்கை தழுவிய சர்வதேச செய்திகளுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மிகவும் முக்கியமான செய்திகள். எனவே செய்திகள் சம்பந்தமான சில விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம். இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பு. சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும். சுவிட்சர்லாந்து சமூக ஜனநாயக கட்சி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த சமூக ஜனநாயக கட்சி என்ற ஒரு கட்சி சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திற்கு இந்த ஏகமனதாக சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றது. இந்த தீர்மானங்களை சுவிட்சர்லாந்து அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லியும் அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையில் கொண்டு வந்த தீர்மானங்கள் மற்றும் இலங்கை அரசாங்கத்தினுடைய சர்வதேச பொறிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வெளிநாட்டு விசாரணைகளை ஏற்றுக்கொள்வதற்கான அவ்வாறான அந்த நிலைக்கு இட்டு செல்லுமாறு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தை கேட்கும்படியான ஒரு தீர்மானத்தை சமூக ஜனநாயக கட்சி என்கின்ற சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினுடைய அந்த கட்சி ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கின்றது. இது சம்பந்தமான விடயங்களை பார்க்க போகின்றோம். செம்மணி புதைக்குழி தற்போது மந்தகதியில் இருக்கின்றது. செம்மணி புதைக்குழி 3 கட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த செம்மணி புதைக்குழி விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு ஒரு கவன ஈர்ப்பு பேரணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது செம்மணி வரவேற்பு வளைவுக்கு முன்னால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த பேரணியில் யார் யார் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமான முழுமையான விவரங்களை நாங்கள் பின்னர் பார்க்க போகின்றோம். அரசாங்க சேவைகளில் 8547 வெற்றிடங்கள் இருக்கின்றது என்று சொல்லியும் அது எந்தெந்த அமைச்சுக்களில் இருக்கின்றது என்று சொல்லியும் குறிப்பாக பாதுகாப்பு அமைச்சில் தான் கூடிய வெற்றிடங்கள் இருக்கின்றது என்று சொல்லியும் கரணி அமரசூரிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த போது அமைச்சரவை அது அங்கீகாரம் அளித்திருக்கின்றது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை பார்க்க போகின்றோம். கிளிநொச்சியில் அண்மைய நாட்களில் காணாமல் போன இளைஞன் ஒருவன் நடுக்காட்டுக்குள் சடலமாக தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றார். பரபரப்பை ஏற்படுத்துகின்ற சம்பவமாக காணப்படுகின்றது. கடந்த 19ஆம் தேதி இந்த இளைஞர் வெளிநாட்டுக்கு போவதாக அதற்கான ஆயத்த வேலைகள் செய்து கொண்டிருந்த போது 19ஆம் தேதி காணாமல் போயிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக 21ஆம் தேதி போலீசார் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இந்த முறைப்பாடு சம்பந்தமாக போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் இந்த இளைஞன் நடுக்காட்டுக்குள் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தை நாங்கள் பார்க்க போகின்றோம். ரணில் மீதான வழக்கு இன்று விசாரணை. அண்மைய சில வாரங்களுக்கு முன்னர் ரணில் மீது வெளிநாட்டு பிரயாணம் ஒன்றின் போது அவர் ஒரு இன்னொரு நாட்டிற்கு சென்றதாக அது அரசாங்க பணத்தை வைத்து அவர் அரசாங்கத்தினுடைய பணத்தில் தன்னுடைய சொந்த செலவை மேற்கொண்டதாக கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது பிணை வழங்கப்படாது சிறை வழங்கப்பட்டது. இதன் போது அவர் நோய்வாய்ப்பட்டு சிறையில் அவர் அடைக்கப்பட்ட போது அந்த முதல் நாளே நோய்வாய்ப்பட்டு கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் நோய்வாய்ப்பட்டதன் காரணமாக அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. இது கடந்த மாதத்தில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. எனவே இதன் வழக்கு விசாரணைகள் தான் மீண்டும் கோட்டை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் வடக்கில் போதைப் பொருட்களுக்கு விரைவில் தீர்வு காணப்படும். பூநகரியில் ஆனந்த விஜயபாலா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பூநகரியில் ஒரு கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட போது வடக்கில் போதைப் பொருட்களுக்கான முடிவு கட்டப்படும் என்று சொல்லி ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். ஐஸ் போதையுடன் வவுனியாவில் ஒரு இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இரா சம்பந்தன் மற்றும் கெகலியை பயன்படுத்திய கொழும்பு இல்லங்கள் தற்போது நீதிமன்றங்களாக மாற்றப்பட போக உள்ளது. எனவே விரைவில் நீதிமன்றங்களாக அவை மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அனுரா அரசாங்கம் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் என்று பலர் பயன்படுத்திய 4 இல்லங்கள் தற்போது உயர் நீதிமன்றங்களாக மாற்றி அமைக்கப்படுவதற்கான வேலை திட்டங்களை அனுரா அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. அண்மைய காலங்களில் முன்னாள்
ஜனாதிபதிமார்களுக்கு மற்றும் அமைச்சர்களுக்கு மற்றும் அரசியல்வாதிகளுக்காக வழங்கப்பட்ட சலுகைகள் அனைத்தையும் பாராளுமன்றத்தில் நீக்கம் செய்யப்படுவதற்கான ஒரு தீர்மானம் கொண்டு வந்ததை அடுத்து முன்னாள் ஜனாதிபதிமார்கள் தங்களுடைய இல்லங்களை விட்டு வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு கூட இல்லங்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அந்த இல்லங்களே தற்போது அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு எதிர்காலத்தில் நீதிமன்றங்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. யாழ் திருநெல்வேலியில் சாப்பாட்டு கடை ஒன்றில், அதாவது உணவகம் ஒன்றில் 1 லட்சத்துக்கு மேற்பட்ட பணப்பெறுமதியான பொருளை களவாடியதன் பிரகாரம் 2 கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் கை செய்யப்பட்டுகின்ற போது போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லியும் தற்போது போலீஸ் விசாரணையில் இது அம்பலப்படுத்தப்பட்டதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் நாங்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றோம். ரஷ்யா அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொண்டது என்று சொல்லி இதன் விளைவாக கொந்தளித்த ட்ரம்ப் அமெரிக்கா மிகவும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றது. அடுத்தது அதாவது வெனிசுவேலாவை குறிவைக்கின்ற அமெரிக்கா கரீபியன் கடலில் பதட்ட நிலை நிலவியதாக கூறப்படுகின்றது. கனடா பிரதமரை சந்திக்க மறுத்த டொனால்ட் ட்ரம்ப் கனடா பிரதமரை சந்திக்க மறுத்திருக்கின்றார். எமது கணேசன் குரலுக்கு நீங்கள் இப்பொழுதுதான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசாங்க சேவையில் 8547 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருக்கின்றது. இலங்கையில் உள்ள பல்வேறு திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்களில் உள்ள 8547 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பிரதமர் கருணி அமரசூரிய சமர்ப்பித்த பிரேரணைக்கு அமைச்சரவை இவ்வாறு ஒப்புதல் வழங்கி அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்றது. இதில் அதிகபட்சமாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சின் கீழ் 5198 வெற்றிடங்களும் போலீஸ் ஆட்சேர்ப்பு உட்பட நிரப்பப்பட உள்ளன. இதைத் தொடர்ந்து புத்த சாசன மற்றும் கலாச்சார விவகார அமைச்சு 1261 வெற்றிடங்களும், மேல் மாகாண சபை 114 வெற்றிடங்களும், இளைஞர் விவகார விளையாட்டு அமைச்சு 355 வெற்றிடங்களும், நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சு 310 வெற்றிடங்களும் ஆகியவற்றில் கணிசமான எண்ணிக்கையிலான ஆட்சேர்ப்பு வேலைகளை நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது பெருமளவு வேலையற்ற பட்டதாரிகள் இருக்கின்றார்கள் நாட்டில். எனவே இவர்களுக்காக இது ஒரு நல்ல ஒரு செய்தியாக காணப்படுகின்றது. எனவே எம்மவர்கள் இந்த செய்தியை இந்த சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்துவார்கள் என்பது எமது பெருவிருப்பமாக காணப்படுகின்றது. செம்மணி புதைக்குழிக்கான நீதி கோரி யாழில் நேற்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்றது. செம்மணி மனித புதைக்குழி நீதி கோரி யாழ்ப்பாணம் செம்மணி வளைவுக்கு அருகில் நேற்று செவ்வாய்க்கிழமை கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை மெதடிஸ்த திருச்சபை மற்றும் நீதிக்கும் சமாதானத்துக்குமான பணிக்குழு ஆகியவை இணைந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன. இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட தலைவர்கள் மற்றும் காணாமல் போனோர் சங்க பிரதிநிதிகள், மதத் தலைவர்கள், மக்கள் என்று பாதிக்கப்பட்ட மக்கள் என்று ஏராளமான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக அந்த செய்தி கூறுகின்றது. வடக்கில் போதைப் பொருள் பிரச்சனை விரைவில் தீர்வு காணப்படும் என்று சொல்லி பூநகரி நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். வடமாகாணம் உட்பட நாடு முழுவதும் காணப்படும் போதைப்பொருள் பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருக்கின்றார். பூநகரிக்கு நேற்று விஜயம் செய்த அமைச்சர் ஆனந்த விஜயபால பொதுமக்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு கூறியிருக்கின்றார். அவர் தொடர்ந்து கூறுகின்ற போது, வடக்கில் போதைப்பொருள் பிரச்சனை காணப்படுகின்றது, விரைவில் அதற்கு முடிவு கட்டப்படும், போதைப்பொருள் ஒழிக்க போலீஸ் குழுக்கள் நியமிப்போம், சுற்றி வளைப்புகளை மேற்கொள்வோம், மேலும் போதைக்கு அடிமையான இளைஞர்களுக்கு புனர்வாழ்வுகளையும் வழங்கப்படும் என்று சொல்லி அவர் ஒரு தீர்க்கமான முடிவை கூறியிருக்கின்றார். இலங்கையில் இடம்பெற்றது இன அழிப்பே சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி சுவிட்சர்லாந்தில் சமூக ஜனநாயக கட்சி ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. இலங்கையில் இடம்பெற்ற இன அழிப்பு தொடர்பில் சர்வதேச விசாரணை மேற்கொள்வதற்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க வேண்டும் எனவும் சுவிட்சர்லாந்து சமூக ஜனநாயக கட்சி அதன் மகாநாட்டில் ஏகமனதாக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கின்றது.
சர்வதேச மட்டத்தில் இயங்கி வருகின்ற அரச சார்பற்ற அமைப்பான இலங்கையில் சமாதானம் மற்றும் விடுதலைக்கான மக்கள் என்னும் அமைப்பினால் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பு தொடர்பில் கடந்த வருடம் வெளியிடப்பட்ட சட்ட அறிக்கையில் உள்ள விடயங்கள் அடிப்படையாக கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்கும் மேற்படி தீர்மானத்தில் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கட்டமைக்கப்பட்ட வன்முறைகள், படுகொலைகள், மோசமான மனித உரிமை மீறல்கள் ஆகியவற்றை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லி அந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதேவேளை அந்த தீர்மானத்தில் இலங்கையில் இடம்பெற்ற மீறல்களை ஐக்கிய நாடுகள் இன அழிப்பு பிரகடனத்தின்படி இன அழிப்பாக கருத முடியுமா என்பது பற்றி சர்வதேச கட்டமைப்புகளின் ஒத்துழைப்புடன் ஆராயுமாறு சுவிட்சர்லாந்து அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு தமிழ் புகலிட கோரிக்கையாளர்களின் பாதுகாப்பு, சுவிட்சர்லாந்தில் வாழும் புலம்பெயர் தமிழர்களின் ஒத்துழைப்பு, மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக்கூறல் என்பன உறுதிப்படுத்தப்படுவதற்காக முன்னிறுத்தி பல தசாப்த காலமாக அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் என்பவற்றை உள்வாங்கக்கூடிய வகையில் மிக தெளிவான மனித உரிமைகள் சார் சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு கொள்கை இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அது மாத்திரமின்றி இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சுயாதீன சர்வதேச விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்குமான முயற்சிகளுக்கு சுவிட்சர்லாந்து அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் அதில் கோரப்பட்டுள்ளது. மேலும் வருடாந்தம் மே மாதம் 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தன்று நடைபெறும் நிகழ்வு உள்ளிட்ட நினைவுகூறல் நிகழ்வுகள் எவ்வித இடையூறும் இன்றி முன்னெடுக்கப்படுவதற்கு இடமளிக்கப்பட வேண்டும் எனவும் சுவிட்சர்லாந்தில் உள்ள தமிழ் புகலிட கோரிக்கையாளர்கள் பாதுகாப்பு நீதியையும் உறுதிப்படுத்தும் வரை அவர்களை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்புவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. கிளிநொச்சியில் காணாமல் போன இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். கிளிநொச்சியில் காணாமல் போன இளைஞர் ஒருவர் பல நாட்களுக்கு பின்னர் சடலமாக தூக்கில் தொங்கிய நிலையில் நடுக்காட்டில் மீட்கப்பட்டிருக்கின்றார். இதில் யூனியன் குளம் பகுதியைச் சேர்ந்த அப்சரன் வயது 26 என்ற இளைஞனே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த குறித்த இளைஞன் கடந்த 24ஆம் தேதி வெளிநாட்டுக்கு பயணமாக இருந்த நிலையில் கடந்த 19ஆம் தேதி முதல் காணாமல் போயிருந்தார். காணாமல் போன மகனை பெற்றோர் தேடி வந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி அக்கராயன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்திருந்தார்கள். முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் உறவினர்கள் இளைஞர்களை தேடி வந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் இளைஞரின் வீட்டில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் நடுக்காட்டில் உள்ள மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞன் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். சடலத்தை உடற்கூற்று பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்த அக்கராய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. ஐஸ் போதையுடன் வவுனியாவில் இளைஞன் ஒருவர் கைது. வவுனியா நகரப்பகுதியில் ஐஸ் போதை பொருளுடன் இளைஞன் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டவர் மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 23 வயதுடைய இளைஞர் ஆவார். வவுனியா போலீசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு பொறுப்பு அதிகாரி ரிஷ்னி தலைமையில் போலீசார் வவுனியா நகரப்பகுதியில் விசேட தேடுதல் நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இதன்போது 15 கிராம் ஐஸ் போதை பொருள் உடமையில் மறைத்து வைத்திருந்த நிலையில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டதுடன் அவரிடமிருந்து ஐஸ் போதை பொருளும் மீட்கப்பட்டிருக்கின்றது. மேலதிக விசாரணைகளின் பின்னர் குறித்த இளைஞரை நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். ரணில் மீதான வழக்கு இன்று நீதிமன்றில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீதான ஊழல் வழக்கு இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. வெளிநாட்டு பயணத்தின் போது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ரணில் கைது செய்யப்பட்டிருந்தார். ரணில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பின்னர் அவரது உடல் நலம் மோசமடைந்த நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணைக்காக சூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதன்போது தலா 5 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணைகளில் நீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கியமை குறிப்பிடத்தக்கது. இரா சம்பந்தன் கெஹலிய பயன்படுத்திய இல்லங்கள் இரா சம்பந்தன் மற்றும் கெஹலிய ரம்புக்கொல ஆகியவர் பயன்படுத்திய இல்லங்கள் விரைவில் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சம்பந்தன், கெஹலிய ரம்புக்வெல, முன்னாள் இராஜாங்க அமைச்சரான திலும் அமுனுகம மற்றும் முன்னாள்
இராஜாங்க அமைச்சரான சனத் நிஜாந்த பயன்படுத்திய வீடுகள் விரைவில் மேல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய மேல் நீதிமன்றங்களை விரைவாக ஸ்தாபிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இதற்காக பொது நிர்வாகம் மற்றும் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் கீழ் உள்ள 4 கட்டடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி கீழ்கண்ட முகவரியில் உள்ள கட்டடங்களில் புதிய மேல் நீதிமன்றங்கள் அமைக்கப்பட உள்ளன. கொழும்பு 7 கிரகரி வீதி இலக்கம் B88 உள்ள கட்டடமும் மற்றும் கொழும்பு 7 பௌத்தலோக மாவட்ட இலக்கம் C76 உள்ள கட்டடமும் மற்றும் கொழும்பு 7 விஜயராம வீதி இலக்கம் B108 உள்ள கட்டடமும் 4வதாக கொழும்பு 7 ஸ்டன்மோர் சந்திரவங்காய இலக்கம் B12 கட்டடமும் இவ்வாறான மேல் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் திருநெல்வேலியில் திருட்டில் ஈடுபட்ட 2 ஐஸ் போதையுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருட்டு நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடித் திரிந்த நிலையில் அவர்களை மீட்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை கைது செய்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களிடமிருந்து ஐஸ் போதை என்பன கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் திருட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர்களான 2 ஐஸ் போதை பொருளுடன் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திருநெல்வேலி பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் கடந்த 2.5 மாதங்களுக்கு முன்னர் 1,05,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் களவாடப்பட்டிருந்ததாக குறித்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் உணவக உரிமையாளரால் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருந்தது. போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் சந்தேக நபர்கள் அடையாளம் கண்டிருந்த போதிலும் அவர்கள் தலைமறைவாகி இருந்தார்கள். எனவே இந்த நிலையில் நேற்று போலீஸ் புலனாய்வுத்துறைக்கு கிடைத்த இரகசிய தகவல்களின் அடிப்படையில் தலைமறைவாகி இருந்த 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட 2 சோதனைக்குட்படுத்திய போது அவர்களது உடைமையில் இருந்து 160 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. கைது செய்யப்பட்ட 2 போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றார்கள். இனி வெளிநாட்டு செய்தி. ரஷ்யா அணுவாயுத சோதனை கொந்தளித்த ட்ரம்ப். ரஷ்யாவின் அணுவாயுத சோதனைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யா சமீபத்திய அணுசக்தி மூலம் இயங்கும் புரவெஸ்டெனிக் என்கின்ற கப்பல் ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக செய்திருக்கின்றார்கள். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் மற்றும் மூத்த இராணுவ தளபதிகளுக்கு இடையிலான உயர்மட்ட சந்திப்புக்கு பிறகு இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த அணு ஆயுத சோதனைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார். அத்தோடு இந்த ஏவுகணை சோதனைக்கான பொருத்தமற்ற காலம் இதுவல்ல என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது புதிய ஏவுகணைகளை சோதனை செய்வதை விட்டுவிட்டு உக்ரைன் உடனான போர் நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கையில் கவனம் செலுத்த வேண்டும் ரஷ்யா என்று சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். மேலும் 1 வாரத்தில் முடிய வேண்டிய போர் தற்போது விரைவாக 4வது ஆண்டையும் கடந்திருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடா பிரதமரை சந்திக்க டொனால்ட் ட்ரம்ப் மறுப்பு. கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்திக்க விருப்பம் இல்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆசியான் உச்சி மாநாட்டில் பங்கேற்ற டொனால்ட் ட்ரம்ப் தனது ஆசிய பயணத்தின் 2வது கட்டமாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோவிற்கு விஷயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இதன்போது இந்த வார இறுதியில் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்திக்க வாய்ப்பு உள்ளதா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப், நான் அவரை சந்திக்க விரும்பவில்லை, இன்னும் சிறிது காலம் நான் அவரை சந்திக்கப் போவதில்லை. கனடாவுடன் தற்போது செய்து கொண்டுள்ள ஒப்பந்தம் மிகவும் மகிழ்ச்சி தருகிறது, அதை செயற்படுத்த உள்ளோம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். வெனிசுவேலாவை குறிவைக்கும் அமெரிக்கா. கரிபியன் கடலில் பதற்றம். போதைப்பொருள் வேட்டை என கூறி அமெரிக்கா வெனிசுவேலா நாட்டை சுற்றி தங்கள் நாட்டின் அதிநவீன போர்க்கப்பல்களை குவித்து வருகின்ற சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. கரிபியன் கடலில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க அமெரிக்கா கடற்படையை குவித்து வருகின்றது. வெனிசுவேலா அருகே படைகள் குவிக்கப்பட்டதால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது. வெனிசுவேலா ஜனாதிபதி மாதுரோ அமெரிக்கா தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக எச்சரித்திருக்கின்றார். இதனால் சர்வதேச கடல் எல்லையில் பதற்றம் அதிகரித்திருக்கின்றது.
லத்தீன் மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்குள் அதிகளவு போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன. இந்த போதைப் பொருட்கள் அனைத்தும் கரிபியன் கடல் வழியாக அமெரிக்காவுக்குள் நுழைந்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை. இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடும் நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றார். அதே சமயம் சர்வதேச கடல் எல்லைகள் பாதுகாப்பையும் பலப்படுத்தி வருகின்றார். தொடர்ந்து வெனிசுவேலா நாட்டிலிருந்து போதைப்பொருள் கடத்தப்படுவதாகவும் இதற்கு பின்னணியில் சீனா இருப்பதாகவும் ஜனாதிபதி ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றார். சமீபத்தில் கரிபியன் கடல் வழியாக போதைப்பொருள் கடத்தி வந்த நீர்மூழ்கி கப்பலை அமெரிக்க கடற்படை வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுட்டு வீழ்த்தினர். இதனை அடுத்து மீண்டும் அதே வழியாக பயணித்த 10க்கும் மேற்பட்ட படகுகளை அமெரிக்க கடற்படை வீரர்கள் தாக்கி அளித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக வெனிசுவேலா அருகே அமெரிக்கா தனது படைகளை குவித்து வருகின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலே போர் பதட்டம் அதிகரித்திருக்கின்றது. குறிப்பாக வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மாதுரோ ஆட்சிக்கு வந்த நாள் முதலே அந்நாட்டுடன் அமெரிக்கா தொடர்ந்து மோதல் போக்கை கடைப்பிடித்து வருவதாக கூறப்படுகின்றது. இதன் காரணமாக வெனிசுவேலா நாட்டின் மீது பொருளாதார தடைகளை விதித்துள்ள அமெரிக்கா எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆதரவளித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. எனவே குறித்த குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அதாவது குறித்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதன் எதிர்க்கட்சிக்கு ஆதரவு அளித்தும் வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதே சமயம் ஜனாதிபதியின் ஆட்சியை கவிழ்க்கும் சதிவேலை நடப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. இப்படியான பரபரப்பான சூழல்களுக்கு மத்தியில் அமெரிக்கா கடற்படையின் அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பலான USSR ஜெரால்டு ஃபோர்டு ஐ அதன் தாக்குதல் குழுவுடன் கரிபியன் கடலுக்கு செலுத்துமாறு அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. கடந்த மாதம் முதலே கரிபியன் கடலில் தாங்கள் படைகளை குவித்து வருகின்ற அமெரிக்கா தற்போது மேலும் 8 போர்க்கப்பல்கள், 1 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் F-32 ரக போர் விமானங்களையும் அப்பகுதிக்கு அனுப்பியுள்ளது. இதனால் சர்வதேச கடல் எல்லை பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கைகளுக்கு வெனிசுவேலா ஜனாதிபதி மாதுரோ பதிலடி கொடுத்துள்ளார். அதில் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் ஆயுத போராட்டத்தில் ஈடுபடுவோம், தங்கள் நாடும் இராணுவ படைகளை தயார் நிலையில் வைத்திருப்பதாக அந்த ஜனாதிபதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.